நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னிடம் இணைந்திருந்தார் அவர் மிகவும் கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 15 இறை வசனங்கள் 1-8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கரித்தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திராதவர் கிளையைப் போல தரித்தெறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நினைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சியளிக்கிறது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். இறை இயேசுவில் எனது அருமை நண்பர்களே, இன்றைய முதல் வாசகத்தை, அதில் வரக்கூடிய முக்கியமான சில கருத்துக்களை உங்களோடு சிந்திக்க நான் ஆசிக்கிறேன். முதல் வாசகம் திருத்தூதர் பணி அதிகாரம் 15 வசனம் 1-6 வாசிக்க கேட்டோம். இந்த வாசகத்தில் ஆதி திருச்சபையில் நிலவிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றிய ஒரு விவாதம் நடக்கிறது. யூதம் தழுவிய மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். யூதர் அல்லாதோர் பிற இனத்தார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது அவர்களும் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். ஆனால் யூத மக்கள், பரிசேயர்கள், யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களை பார்த்து இவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இவர்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறார்கள். இந்த பிரச்சனையானது யூதர் அல்லாத பிற இனத்தாரிடையே சிறிது கலக்கமும் சிறிது மன வருத்தமும் ஏற்படுகிறது. அவர்கள் இந்த பிரச்சனையை பவுலடியாரிடமும் பர்னபாவிடமும் எடுத்துச் செல்கிறார்கள். பவுலடிகளாரும் பர்னபாவும் திருச்சபையின் மூப்பர்களை கலந்து ஆலோசித்து அவர்கள் அந்த வேளையில் ஆதி திருச்சபையில் மையமாக இருந்த
எருசலேமுக்கு செல்கிறார்கள் இந்த பிரச்சனையை விவாதித்து முடிவெடுப்பதற்காக. அங்கு சென்று என்ன நடக்கிறது என்பதை இதை தொடர்ந்து வரக்கூடிய வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்போம். விருத்த சேதனம் என்பது என்ன? லேவியர் புத்தகம் அதிகாரம் 12 வசனம் 3 நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆணின் பிறப்பு உறுப்பு நுனித்தோல் அகற்றப்படுகிறது. இது தலைச்சன் பிள்ளை மட்டுமல்ல, எல்லா ஆண் மக்களுக்கும், யூத இனத்தில் பிறந்த எல்லா ஆண் மக்களும் செய்ய வேண்டிய ஒரு சடங்காக கருதப்பட்டது. கானான் நாட்டு மக்களிடையே ஏற்பட்ட ஒரு கலாச்சாரம் இது. தூய்மைக்காக தொடங்கப்பட்டது, பின்னர் திருமண தயாரிப்புக்காக அது மேம்படுத்தப்பட்டது. நாளடைவில் அது ஒரு சடங்காகவே, தவிர்க்க முடியாத ஒரு சடங்காகவே யூத மக்களிடம் மாறிவிடுகிறது. ஆபிரகாமும் கடவுளோடு ஏற்படுத்தி கொண்ட அந்த உறவில் விருத்த சேதனம் ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக நமக்கு பழைய ஏற்பாட்டில் காண்பிக்கப்படுகிறது. தொடக்க நூல் அதிகாரம் 17 வசனம் 11 13 நாம் வாசிக்க கேட்கும்போது, ஆண்மகள் அனைவரும் இந்த விருத்த சேதனம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று தொடக்க நூல் நமக்கு சொல்கிறது. ஆனால் கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்த போது, நம்மை தூய்மையாக்கிய போது, நமது பாவக்கரைகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்த போது, இந்த விருத்த சேதனம் என்ற ஒரு தூய்மை சடங்கு தேவையா என்ற ஒரு கேள்வி ஆதி திருச்சபை மக்களிடையே வருகிறது. அந்த கருத்து வரும்போது ஆதி திருச்சபை இரண்டாக பிளவுபடுகிறது. யூதர் தழுவிய கிறிஸ்தவர்கள், யூதம் அல்லாத யூதம் தழுவாத மற்ற கிறிஸ்தவர்கள் இருவர்களுக்கும் இடையே ஒரு சின்ன சலசலப்பு, ஒரு பிரிவினை ஏற்படுகிறது. ஆதி திருச்சபையில் மக்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள், ஆதி கிறிஸ்தவர்கள். அதே வேளையில் நிறைய கருத்து வேறுபாடுகளும் நிறைய பிரச்சனைகளும் இருந்தன. என்னென்ன பிரச்சனைகளை நாம் வாசிக்க கேட்கிறோம் திருத்தூதர் பணியிலே. திருத்தூதர் பணி அதிகாரம் 6 வசனம் 1 கைம்பெண்களுடைய பிரச்சனை நாம் வாசித்தோம் என்றால், கைம்பெண்களுக்கு, யூதர் அல்லாத கைம்பெண்களுக்கு அவர்களுக்கு உணவு வழங்குவதில் ஒரு சிறிய பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனை எவ்வாறாக தீர்க்கப்பட்டது என்பதை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது, திருத்தொண்டர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த பிரச்சனை நிறைவுக்கு வந்தது. அதை தொடர்ந்து 1 கொரிந்தியர் அதிகாரம் 7 நாம் வாசிக்கும் போது ஒழுக்க பிரச்சனை வருகிறது. பெண்கள் முக்காடு அணிய வேண்டுமா வேண்டாமா என்று நிறைய பிரச்சனைகள் ஆதி திருச்சபையில் இருந்தபோது, அதற்கான சரியான தீர்வுகள் திருத்தூதர்கள் வழியாகவும் அப்போஸ்தலர்கள் வழியாகவும் இறைவன் இயேசு அவர்களுக்கு தருகிறார். அப்படி ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனை என்று நாம் வாசிக்க கேட்ட பிரச்சனை. ஆனால் இது ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல, மாறாக ஒரு மிக மிக முக்கியமான பிரச்சனையாகவே இருக்கிறது. இந்த பிரச்சனை வந்தபோது திருச்சபையில் 2 பிளவுகள் இருந்தன, 2 பிரிவினர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு திருச்சபையை பிளவுபடுத்தவில்லை, மாறாக அவர்கள் திருச்சபையின் மையமாக விளங்கிய எருசலேமை நோக்கி செல்கிறார்கள். அங்கு அந்த பிரச்சனை விவாதிக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டோம், ஆகவே விருத்த சேதனம் என்று ஒரு தூய்மை சடங்கு நமக்கு தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு திருத்தூதர்களும் தூய ஆவியால் உந்தப்பட்டு அந்த முடிவை எடுக்கிறார்கள். அன்புமிக்க இறைமக்களே, இன்றைய திருச்சபையிலும், திருச்சபை தொடங்கிய காலம் முதல் இன்று வரை 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திருச்சபை ஒன்றுபட்டு இருக்கிறது என்றால், இந்த திருச்சபையில் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வந்ததோ அப்பொழுதெல்லாம் அந்த பிரச்சனைக்கு நாமே ஒரு தீர்வு கண்டுவிடாமல் திருச்சபையினுடைய மூப்பர்களை அணுகி, அந்த மூப்பர்கள் மூலமாக திருச்சபையின் மையமாக இருக்கக்கூடிய நமது திருத்தந்தையை நோக்கி திருச்சபையின் கோட்பாடுகளை அணுகி திருச்சபை என்ன சொல்கிறது என்பதை ஆழ்ந்து அறிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியும் அதை தான் நம்மை அழைக்கிறது. நாம் இயேசுவோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவோம், திருச்சபையோடு இணைந்திருந்தால் நாம் கனி தருவோம். அந்த திருச்சபையோடு நாம் விலகி இருக்கும்போது, அதனோடு அந்த கொடியோடு இணைந்தில்லாமல் இருக்கும்போது நாம் பயனற்ற கிளைகளாக மாறிவிடுவோம். அந்த கிளைகள் செடியிலிருந்து வெட்டி எறியப்பட்டு அது உலர்ந்து போய் நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் என்று இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் நற்செய்தியாளர் அழகாக சொல்கிறார். அன்புமிக்க இறைமக்களே, திருச்சபை இயேசுவை ஆணித்தரமாக தூய ஆவியின் வழிநடத்துதலால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த திருச்சபையை எந்த சக்தியாலும் எந்த மனித பிரச்சனைகளினாலும் பிளவுபடுத்த முடியாது. ஏனென்றால் இது இயேசுவினால் உருவாக்கப்பட்ட திருச்சபை, தூய ஆவியால் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருச்சபை. இந்த திருச்சபையில் எத்தனை பிளவுகள் இருந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், அவை அனைத்தும் தூய ஆவியின் ஏவுதலால் நாம் வழிநடத்தப்பட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபொடியாக்கி நாம் எப்பொழுதும் இயேசுவோடு ஒன்றிருக்க
நம்மை திருச்சபை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. நாமும் இந்த திருச்சபையிலோடு, திருச்சபை என்ற செடியோடு, இயேசு என்ற செடியோடு இணைந்த கிளைகளாக மிகுந்த கனி தர இந்த திருச்சபை, இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூயாவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையா திருமகன் மரியிடம் மனுவானார், மனிதரை புனிதராயாக்கிடவே புனிதரம் கடவுள் மனிதரானார். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீதே வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் புகழ் வேண்டுகிறோம். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். சரீரத்தின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்குமை பாஸ்கா காலத்தில் இறைவனை மிகுந்த உருக்கத்துடன் இறைஞ்சுவோம். அவர் தம் அன்பு மகன் இயேசுவின் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் தயவாய் கேட்டருளியது போல நமது தாழ்நிலையை கருணையுடன் கண்ணோக்கி நமக்கு அருள்வாராக. நம் ஆயர்களுக்காக வேண்டுவோமாக. நல்லாகினாகிய கிறிஸ்து தங்களிடம் ஒப்படைத்த மந்தையை அவர்கள் நன்றாக பராமரித்து பேணி காக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகம் அனைத்திற்காக வேண்டுவோமாக. ஆண்டவர் கிறிஸ்து அளித்த நிறைவான அமைதியை உலகமெல்லாம் பெற்று உண்மையாகவே மகிழ வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறும் நம் சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடுவோமாக. அவருடைய துயரமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறவும் அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கவும் வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைஞ்சுவோம். இறைவா, மாந்தரின் இவ்வுலக வாழ்வு பல்வேறு தேவைகளினால் எழும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றதென்று நீர் அறிவீரே. உம்முடைய விசுவாசிகள் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை கொடுத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம்
இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் விளைச்சலை தருகின்றோம். பாலை நிலம் போல் எங்கள் மனதில் வறட்சியை தருகின்றோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் விளைச்சலை தருகின்றோம். ஆலை நிலம் போல் எங்கள் மனதில் வளர்ச்சியை தருகின்றோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையென்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. நல்லாயனாகிய இறைவா, உமது வழிநடத்தலாலும் பராமரிப்பினாலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளில் சிலவற்றை காணிக்கையாக இதோ திருமுன் படைக்கின்றோம். இவற்றோடு எங்களையும் ஏற்றருளும். கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு ஆகிய பரிகார பலியால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவும் தீமைகள் இன்று நாங்கள் விடுதலை அடையவும் இவ்வாறு கிறிஸ்துவின் பாஸ்கா பலி எங்கள் முடிவில்லா மகிழ்ச்சியின் காரணமாக வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு